ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே யாவரையும் அன்போடு பிரார்த்திக்கிறேன். எங்களுடைய நாளில் தேவமானம் கடைசி 3 நாளிலே தேவனை நாம் இந்த ஆனந்த ஆராதனையில் 3 நாள் ஆரம்ப ஆராதனையில் சாதிப்பதற்கு அவரை தொழில்முறையான கொடுப்பதற்காக நான் பேசுகிறேன். இந்த நாளில் மிக அற்புதமான தேவ சத்தியத்தை நாம் படிக்கும்படியாக ஞானிக்கும்படியாக தேவதாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வயதானவர் வெத்தலை பெட்டி ஒன்று வைத்திருந்தார். அந்த வெத்தலை பெட்டியிலே அநேக வெத்தலைகள் அடுக்கி வைத்திருந்தார். அவருக்கு தேவையான போதெல்லாம் அந்த வெத்தலை பெட்டியை திறந்து வெத்தலை எடுத்து சுண்ணாம்பு கலந்து அதை சுவைத்து அதிலே அவர் தீபம் காண்பார். அவரிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. அவர் எப்பொழுதெல்லாம் வெத்தலை பெட்டியை திறக்கிறாரோ அங்கே வெத்தலைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதை எல்லாவற்றையும் ஒருமுறை பார்ப்பார். எல்லாவற்றையும் ஒருமுறை பார்த்துவிட்டு அந்த வெத்தலை பெட்டியில் இருக்கிற உலர்ந்து போன அல்லது வாடி போன வெத்தலை எடுத்து அதை மடித்து அதில் என்னென்ன காரியங்கள் சேர்க்க வேண்டுமோ அதெல்லாம் சேர்த்து அவர் சாப்பிட்டு வருகிறார். ஒரு நாள் கூட அந்த வெத்தலை பெட்டியில் இருக்கிற நல்ல வெத்தலைகளை அவர் சாப்பிட்டதே இல்லை. அவர் எப்பொழுது வெத்தலை பெட்டியை திறந்தாலும் வாடி போய் இருக்கிற அல்லது அதற்கு மேல அந்த வெத்தலை வைக்க முடியாது என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த வெத்தலையை மாத்திரம் அவர் எடுத்து தினந்தோறும் அதை சுவைத்து சாப்பிடுவார். அவரால் ஒரு நாள் கூட நல்ல வெத்தலையை சாப்பிடுவதற்கு இயலவில்லை. அதனுடைய பழக்கமாகவே போய்விட்டது. இன்னைக்கு இந்த கதையை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றியிருக்கிறார். பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலே தேவன் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார் என்றால் என்ன, புதிய சிருஷ்டி என்றால் என்ன என்பதை நாம் மிகவும் கருத்தோடு ஜபத்தோடு மிகவும் ஆழமாக இந்த நாளிலே கர்த்தருடைய மகத்துவமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கண்களை தருவாராக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். பரிசுத்த வேதத்திலே பவுல் சொல்லுகிறார், புது சிருஷ்டி தான் நமக்கு அவசியம், காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும், புது சிருஷ்டி ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் வேதத்தில் இருக்கிற மகத்துவமான சத்தியமாக இருக்கிறது. எப்படி நாம் புது சிருஷ்டியாக ஆக்கப்பட முடியும் என்றால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனோடு கூட இருந்தார், அவருடைய வாழ்க்கை புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார் என்றால் என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது அந்த தேவன் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அதை பேதுரு மிக அழகாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று
நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மை ஆண்டவர் அந்த காலத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, பாவ பிடியில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டி என்றால் அவன் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். இதை இன்னும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக புது சிருஷ்டி என்றால் என்ன, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு வித்தியாசமான புரிந்து கொள்ளுதலை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். அது என்ன வித்தியாசமான புரிந்து கொள்ளுதல் என்றால், ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். எப்படி அந்த பரிசுத்த கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று மோசேக்கு சொன்னார். அந்த பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை உற்று கவனித்து பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தை நாம் கவனிக்கும் போது எப்படி கவனிக்க வேண்டும்? உற்று கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற மிக அற்புதமான ஆச்சரியமான சத்தியம் என்னவென்றால், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மிகவும் உன்னிப்பாக உற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். புது சிருஷ்டி என்றால் என்ன என்பதையும், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜனம், தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் உற்று கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும், எதை கொண்டு செய்ய வேண்டும், அதில் என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருந்தார். அதன்படியே மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்தார். இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த கூடாரம் முழுவதையும் மூடும்படியாக மூடு திரை எப்படி செய்யப்பட்டது என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மூடு திரை என்னென்ன நூலினாலே அது செய்யப்பட்டது, அந்த நூலினுடைய அர்த்தம் என்ன, புது சிருஷ்டியை குறித்து நாம் படிக்கும் போது, அல்லது ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை குறித்து நாம் படிக்கும் போது, எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசரிப்பு பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் போது அதனுடைய மூடு திரை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை முழுவதுமாக மூடுகிற அந்த மூடு திரை என்னென்ன நூலினாலே செய்யப்பட வேண்டும், எந்தெந்த நூலை எடுத்து அந்த மூடு திரையை உண்டாக்க வேண்டும் என்று மோசே மூலமாக தேவன் சொல்லியிருந்தார். இன்றைக்கு அதை குறித்து நாம் தெளிவாக திட்டமாக தியானிக்கும்படியாக இருக்கிறோம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட எத்தனை மூடு திரைகள்? 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வேதத்திலே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்தெந்த நூலை நீ எடுக்க வேண்டும், எந்தெந்த நூலை எடுத்து நீ அந்த மூடு திரையை உண்டாக்க வேண்டும். 3 நிற நூலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று
எனக்கு அன்பானவர்களே, இளநீல நூல், நீல நிறத்தின் நூலை அவர் எடுக்க சொல்லுகிறார். இரண்டாவதாக இரத்தாம்பர நூல். இரத்தாம்பர நூல், அது என்ன இரத்தாம்பர நூல்? எனக்கு அன்பானவர்களே, நாம் அதை குறித்து சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். மூன்றாவது, அவர் தெரிந்து கொண்ட நூல் என்னவென்றால் சிவப்பு நூல். சிவப்பு நூல், இளம் நீல நூல், நடுவிலே இரத்தாம்பர நூல், கடைசியாக சிவப்பு நூல். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்கிறதோ பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பிரிவு இருக்கிறதோ, இங்கே அந்த 3 திரையை செய்யும் போது 3 விதமான நூலை எடுக்க சொல்லுகிறார். ஒன்று இளம் நீல நூல், இரண்டாவது இரத்தாம்பரம். இளநீல நூலுக்கு ஆங்கிலத்திலே நாம் அதற்கு ப்ளூ என்று சொல்லுகிறோம். நீல நிறம், ப்ளூ என்று சொல்லுகிறோம். இரத்தாம்பர நூலுக்கு பர்பிள் என்று சொல்லப்படுகிறது. இரத்தாம்பர நூலுக்கு சிவப்பு நூல் நமக்கு தெரியும், ரெட், சிவப்பு நூல் எடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக 3 திரை மாத்திரமல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு திரைச்சீலை என்று ஒன்று இருந்தது. அந்த திரைச்சீலை தான் இயேசு கிறிஸ்து மரித்த போது மேலே இருந்து கீழே வரைக்கும் அது 2ஆக கிழிந்தது. அந்த திரைச்சீலை தான் ஆசாரியன் 7 முறை ஆட்டினுடைய ரத்தத்தை தெளிப்பார். அந்த பாவம் திரைச்சீலைக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த திரைச்சீலை என்ன நிற நூலினாலே செய்யப்பட்டிருக்க வேண்டும்? மிகவும் தெளிவாக பரிசுத்த வேதத்திலே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இளநீல நூலாலும், இரண்டாவது இரத்தாம்பர நூலும், மூன்றாவது சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய மறைக்கக்கூடிய திரைச்சீலை தான் அந்த திரைச்சீலை. அதை எந்தெந்த நூல்ல செய்ய வேண்டும் என்றால் இளம் நீல நூல், இரண்டாவதாக இரத்தாம்பர நூல், மூன்றாவது சிவப்பு நூல். ஏன் ஆண்டவர் இந்த 3 நூலை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்? எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆரம்ப வேளையிலே மிக தெளிவாக இந்த 3 நூல் எதற்காக ஆண்டவர் எடுக்க சொன்னார், அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அங்கே இந்த நாளிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தொங்கு திரை என்று ஒன்று இருந்தது. பிரகாரத்துக்கும் பரிசுத்த கூடாரத்துக்கும் போகிறதுக்கு இடையிலே ஒரு தொங்கு திரை இருந்தது. 3 திரை, முதலாவதாக, இரண்டாவது திரைச்சீலை, மூன்றாவதாக தொங்கு திரை என்று ஒரு தொங்கு திரை இருந்தது. அதை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி. உங்களுக்கு புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அது எந்த திரையா இருந்தாலும் அதற்கு 3 வர்ணம், 3 நிறம் உள்ள நூலை எடுத்து செய்ய வேண்டும் என்று மோசேக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன? ஏன் ஆண்டவர் இளம் நீல நூலையும் சிவப்பு நூலையும் இரத்தாம்பர நூல், அந்த இரத்தாம்பர நூல் நடுவில் வருகிறது. நீங்கள் 3 இடத்தில் நீங்கள் வாசிக்க போகும் அந்த இரத்தாம்பர நூல் நடுவில் வருகிறது. எந்த மாற்றமும் இல்லை. ஆச்சரியம். பரிசுத்த ஆவியானவர் மிக ஆச்சரியமான சத்தியத்தை, மறைப்பொருளை ஆண்டவர் அந்த பரிசுத்த கூடாரத்தை செய்யும் போது அங்கே இருக்கிற தொங்கு திரை, அங்கே இருக்கிற திரைச்சீலை, அங்கே இருக்கிற 3 திரை, இவையெல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன போது 3 நிற நூலை எடுக்க சொல்கிறார். ஒன்று இளநீல நூல், இரண்டாவது இரத்தாம்பர நூல், மூன்றாவது சிவப்பு நூல். உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான்காவதாக, அன்பானவர்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3 திரை மாத்திரமல்ல, தொங்கு திரை மாத்திரமல்ல, திரைச்சீலை மாத்திரமல்ல, அந்த ஆசரிப்பு
கூடாரத்திலே ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரனுடைய வஸ்திரத்தினுடைய அந்த நூல், அவருடைய வஸ்திரத்தின் நூல் என்ன நூலிலே செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஆசாரியன் உடுத்துகிற அந்த ஏபோத்து என்கிற வஸ்திரம் கூட அது எந்த நிற நூலில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மிகவும் திட்டமாக அழகாக மோசேக்கு சொல்லுகிறார். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் வாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அதிலே அந்த ஏபோத்து என்கிற அந்த ஆசாரியன் அணிந்திருக்க வேண்டிய, அணிந்து கொள்ள வேண்டிய அந்த ஏபோத்து என்கிற வஸ்திரம் எப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏபோத்தை பொன்னினாலும், நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, இள நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலாலும் சிகப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய வேண்டும். அங்கே ஆசரிப்பு கூடாதவர்களே, அது மூடுதிரையா இருந்தாலும் சரி, அது தொங்குதிரையா இருந்தாலும் சரி, அது திரைச்சலையா இருந்தாலும் சரி, அது ஆசருடைய ஏபோட்டா இருந்தாலும் சரி, 3 நிற நூலிலே அவர்கள் அந்த வஸ்திரங்கள் செய்யப்படுகிறது. அது பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அடையாளமாக எனக்கு அதை விசித்திர வேலையாக அதை செய்ய வேண்டும். இந்த 3 நிறமும் அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்க வேண்டும். எனக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் இந்த 3 நிற நூலினாலே அழகாக விசித்திர வேலையாக எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆசாரியருடைய வஸ்திரம் முதற்கொண்டு பாருங்களே. இப்பொழுது இந்த 3 நூலுடைய தன்மையை குறித்து உங்களுக்கு மிக தெளிவாக நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து பார்க்க முடியாயிருக்கிறோம். முதலாவதாக இளம் நீல நூல். பாருங்களே, இந்த இளம் நீல நூல் எதை சுட்டி காட்டுகிறது? இளம் நீல நூல் எதை நமக்கு விவரித்து காண்பிக்கிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்சி கொடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தருடைய தரிசனத்தை அந்த மலை மேல அவர் வந்து இறங்குற அந்த தரிசனத்தை அவர்கள் பார்க்கும் போது அது எப்படி இருந்தது என்றால், அவர்கள் கண்களுக்கு அந்த காட்சி எப்படி இருந்தது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அவர் என்ன நிறத்தில் காட்சி அளித்தார் என்று நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அந்த மலையிலே காட்சி கொடுத்தாரோ அப்போதெல்லாம் அவர் இளம் நீல நிறத்திலே அவர் காட்சி கொடுக்கிறார். யாத்திராகமம் 28வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நீல கழி இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெரிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. வானம் நீல நிறத்தில் இருக்கிறது அல்லவா? அந்த நீல நிறத்தில் போல நம்முடைய ஆண்டவருடைய காட்சி இருக்கிறது. அவரை தரிசித்தவர்கள் நீல நிறத்தை கண்டார்கள். அப்படியானால் நீல நிறம் யாருக்கு அடையாளம்? யாரை சுட்டி காட்டுகிறது? நம்முடைய தேவனையும் தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானம் எப்படி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது? அந்த வானம் நீல நிறத்திலே
இளநீல நிறத்திலே அந்த வானம் காட்சி அளிக்கிறது. நீங்கள் இந்த வானத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை, மகிமையை பார்க்கும்படியாக இந்த வானம் நீல நிறத்திலே இருக்கிறது. என் அன்பானவர்களே, நாம் பார்க்கிற இந்த பூமியில பார்க்கிற தண்ணீர் அல்லது சமுத்திரம் ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது? அது நீல நிறம் அல்ல. அந்த வானம் நீல நிறத்தில் இருக்கிறபடியினாலே நாம் பார்க்கிற சமுத்திரமும் நீல நிறத்தில் காட்சி அளிக்கிறது. அப்படியானால் தேவனுடைய காட்சி எப்படி இருக்கும்? தேவனுடைய சரீரம் எப்படி இருக்கும்? தேவன் கொடுத்த 10 பிரமாணம் என்ன நிறத்தில் ஆண்டவர் அவர் கொடுத்தார்? தேவனுடைய சிங்காசனம் என்ன நிறத்தில் இருக்கும் என்றால், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நீல நிறத்திலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆண்டவராகிய தேவனுடைய அவர் கொடுத்த 10 கட்டளை, அந்த கட்டளை எந்த கல்லில இழைக்கப்பட்டது என்று சொன்னால் இளநீல ரத்தன கல்லில அந்த கட்டளைகள் பதிக்கப்பட்டது. ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய மகிமை, தேவனை சொல்லி காணலாம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசைக்கு கூடாத முழுவதையும் சிகப்பு நிறத்திலே அந்த நூல்களை பார்க்கும் பொழுது அங்கே தேவன் இருக்கிறார் என்பதை, அந்த ஆசைக்கு கூடாரம் தேவன் தங்கி தாவரிக்கிறார் என்பதை சொல்லி காட்டுகிறது. இரண்டாவதாக, அந்த ஆசைக்கு கூடாரத்தினுடைய எல்லா திரைகளும், எல்லா 3 திரையும் ஆசைக்கு கூடாரத்தில் பணி செய்கிற ஆசாரியுடைய வஸ்திரத்திலே 2வது நிறம் சிகப்பு நிறம். சிவப்பு நிறம். இப்பொழுது சிவப்பு யாரை சுட்டி காட்டுகிறது? சிவப்பு நிறம் யாரை சுட்டி காட்டுகிறது? இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த போது முதலாவது ஆதாமை ஆண்டவர், முதல் மனிதன் ஆதாமை சிருஷ்டித்தார். முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் என்கிறதுக்கு அர்த்தம் என்னவென்றால் சிவப்பு மண் என்று அர்த்தம். ஆதாமை மண்ணினாலே அவனை உருவாக்கினார். ஆதாம் என்பதற்கு சிவப்பு மண் என்று அர்த்தம். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் எப்படி இருக்கிறது? பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், சிவேரென்று இருக்கிற பாவம் மனுஷனை முதலாவது மண்ணிலே உருவாக்கும் போது அவனை சிவப்பு நிறத்திலே உருவாக்கினார். சிவப்பு மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார். எதற்காக சொன்னார்? அவன் பாவமான மனுஷனாக இருக்க போகிறார். எனக்கு எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம். அவன் ஏன் சிவப்பு நிறத்துல அவனை, அந்த ஆதாம் என்கிறதுக்கு அர்த்தம் சிவப்பு மண் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஆதாமை ஆண்டவர் உருவாக்கியதுக்கு காரணம் என்ன? இதை நீங்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த வேதத்திலே ஏசாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, ஏசா ஒரு சிவப்பு கூளை யாக்கோபுக்கு கொடுத்து, அந்த யாக்கோபு அந்த சிவப்பு கூளை ஏசாவிடத்தில் வாங்கி சேஷபுத்திர பாகத்தை விட்டு போனான். ஏசா எப்படி அந்த சேஷபுத்திர பாகத்தை அவன் விட்டு போட்டான் என்றால், அந்த கூழ் யாக்கோபிடத்திலிருந்து ஏசா வாங்கி சேஷபுத்திர பாகத்தை விட்டு போனான். அந்த கூழ் என்ன கூழ் என்றால் சிவப்பு கூழ். ஆகினாலே ஏசாவுடைய சந்ததிக்கு பேர் என்னவென்றால், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இணைத்திருக்கிறேன் என்றால், இதனாலே அவனுக்கு என்ன பேரு? ஏதோம் என்கிற பெயர். இப்போ நீங்க கவனிங்க, எனக்கு இந்த ஆதாம் இங்கே ஏதோம், ஆதாம் ஏதோம், ஆதாம் என்கிறதுக்கும் சிவப்பு, இங்கே ஏதோம் என்கிறதுக்கும் சிவப்பு. எபிரேய மொழியிலே அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் சிவப்பு என்று அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவன் அந்த சிவப்பு நூலை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா திரைகளிலும் பயன்படுத்த வேண்டும் சொல்வது காரணம் என்னவென்றால், எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் இருக்கிறார். அது நீல நிறத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பாவம் செய்த மனுஷன் வருகிறார், பாவியான மனுஷன் வருகிறார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்றால் நாம் அங்கே வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தார். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி, அவர் என்ன எதற்காக சிவப்பான அங்கி? அவர் இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, இந்த பாவத்திற்கு அடையாளமாக தான் இந்த சிவப்பு நிறம். என் சிவப்பு என்றால் அபாயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது பாவம் எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு ஆபத்தை கொண்டு வரும் என்பதற்கு அடையாளமாக அந்த சிவப்பு நிறம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிவப்பு நிற அங்கியை அவருக்கு தரித்தார்கள். அந்த ஆசரிப்பு கூடாத முழுவதிலும் உள்ள எல்லா துணிகளிலும் எல்லா திரைகளிலும் 3 நிறம். ஒன்று நீல நிறம், இளநீல நிறம். அது தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் மகிமையும் குறிக்கிறது. இரண்டாவது சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் என்று நாம் பார்த்தோம். அந்த சிவப்பு நிற நூல் எதை குறிக்கிறது என்றால் அது மனுஷனையோ, மனுஷன் எவ்வளவு பலவீனனாய் இருக்கிறான், எவ்வளவு பாவம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. இப்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக அந்த இளம் நீல நூலுக்கும் சிவப்பு நூலுக்கும் நடுவில் இருக்கிற ரத்தாம்பர நூல் இருக்கிறதே, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதுதான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த ரத்தாம்பர நூல் எதை சுட்டி காட்டுகிறது? ஒன்று தேவனை சுட்டி காட்டுவதற்காக இளம் நீல நூல், இரண்டாவது மனுஷனை சுட்டி காட்டுவதற்காக சிவப்பு நூல். இப்போ ரெண்டுக்கும் இடையிலே ஒரு நூலை ஆண்டவர் சேர்க்க சொல்கிறார். அதுதான் ரத்தாம்பர நூல். இந்த ரத்தாம்பர நூல் நம்முடைய மொழியிலே, நம்முடைய பாஷையிலே அது ஊதா நிறம் என்று சொல்றார். பர்பிள் ஆங்கிலத்திலே ஊதா நிறம். அது சிவப்பு அல்ல, அது நீல நிறம் அல்ல, அது ஊதா நிறத்தை உடையதாக இருந்தது. எப்படி பிள்ளைகளே, இப்பொழுது தேவன் அந்த இளநீல நூலுக்கு தேவனாகவும் சிவப்பு நூலுக்கு மனுஷனாகவும், இப்பொழுது தேவன் கூட்டல் மனுஷன் என்னவாகிறார்கள் என்று சொன்னால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, ஒரு புது சிருஷ்டியாக. என்ன நிறம்? இரத்தாம்பர நிறம். எனக்கு அன்பானது, இரத்தாம்பர ஆடை, இரத்தாம்பர நிறம் யார் அணிவார் என்று சொன்னால் ராஜரீகமான அந்த நிறமாக இருக்கிறது. இரத்தாம்பர நிறத்திலே ராஜாக்கள் வஸ்திரம் அணிந்திருக்கிறார்கள். அப்படியானால் ராஜரீக ஆசாரிய கூட்டம் எப்படி உருவாக்கப்படுகிறது சொன்னால், தேவனும் பாவமான மனுஷன், எனக்கு அன்பானவர்களே, தேவனும் இந்த பாவமான மனுஷன் இடையே போது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வரும்போது அவன் எப்படியாக மாறுகிறான் என்றால் இரத்தாம்பரமாக மாறுகிறான், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாறுகிறான், ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். எதற்கு ஆசரிப்பு கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம் எதற்காக உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார்? அங்கே தேவன் வாசம் பண்ண வேண்டும். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பும் போது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இரத்தாம்பரம் நிறத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம்! ஆண்டவரிடத்திலே நாம் சேர வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். ஆண்டவரிடத்திலே சேர வேண்டும், அவர் நம்மிடத்திலே சேருவார். இந்த ரெண்டும் சேரும் போது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, இந்த உலகத்துக்கு சாட்சியாக, இந்த உலகத்திற்கு அவருக்கு சொந்தமான ஜனம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஜனமாக நாம் மாற்றப்படுகிறோம். இதை காட்டுவதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதற்கும் 3 நிற நூல். ஒன்று அவர் இடம் நீல நூல், அது தேவனை குறிக்கிறது. இரண்டாவது, எனக்கு அன்பானவர்களே, மனுஷனை குறிப்பதற்காக சிவப்பு நூல். நடுவில் இருக்கக்கூடிய நூல் என்னவென்றால் இரத்தாம்பர நூல். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை குறிக்கிறது.
ஒரு பரிசுத்த ஜனத்தை குறிக்கிறது. தேவனும் மனுஷனும் இணையும் போது, தேவனும் அந்த பாவமான மனுஷன் இணையும் போது, அந்த தேவன் மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் புதிய சிருஷ்டியாக வருகிறார். அவன் ரத்தாம்பரமாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவன் மாறுகிறான். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா, பெஞ்சமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் வெளிப்படுவார். நாம் அவரிடத்திலே சேர வேண்டும். மனுஷன் எப்படியாவது நாம் தேவனிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தமும் நோக்கமாகிறது. மனுஷன் தேவனிடத்தில் வந்தால் மாத்திரமே அவன் ஒரு புது சிருஷ்டியாக, அவன் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவன் மாற முடியும். பரிசுத்த வேதத்திலே யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியை போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும், ஒன்றுக்கு போகும். நாம் தேவனோடு கூட நாம் நெருங்கியிருக்க வேண்டும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்தார், நாமும் அவரோடு கூட நாம் நெருங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் ரத்தாம்பர சிவப்பு நூலாக நாம் மாற முடியும். இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு சென்று ஒரு டம்ளர்ல நீல நிற ஒரு பெயிண்டையோ அல்லது மையையோ நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர்ல, இன்னொரு டம்ளர்ல சிவப்பு நிறத்தை நீங்கள் தண்ணீரில் கலந்து இந்த நீல நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் உள்ள 2 தண்ணீரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு டம்ளர்ல நீங்கள் ஊற்றிவிட்டால் இந்த நீளமும் இந்த சிவப்பும் சமமாக சேர்க்கப்பட்டால் இந்த ரத்தாம்பர நிறம் உருவாகும். எங்கள் வீட்டுக்கு போன உடனே இன்னைக்கு ஒரு பரிசோதனை. எங்கள் வீட்டுக்கு போன உடனே நீல நிற அந்த மை அல்லது லாபம் எடுத்து சிவப்பு நிற தண்ணீரில் கலந்து கொண்டு இந்த 2ஐயும் நீங்கள் ஒன்று சேர்க்கிறோம். 2ஐயும் சேர்த்தால் கருப்பு ஊதா நிறம், ரத்தாம்பர நிறம் உருவாகும். இப்படிதான் ஆண்டவர் நம்மை புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார். அதை ஆசிரியப்பு கூடாரத்தில் நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை 23வது வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு இதை செய்து முடிக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய அந்த சிவப்பு மனுஷன் ஆதாமினுடைய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, பரிசுத்த வேதத்தில் பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், அந்த சிவப்பு மனுஷன் அந்த ரூபத்தை நம்ம கலைஞ்சு போட்டு, பழைய மனுஷனை நாம் கலைந்து போட்டு, என்ன பழைய மனுஷன் மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தமானவரும் நாம் பழைய மனுஷனை ஆண்டுடைய திருச்சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறோம், ஆண்டவராகிய தேவன் அவரது மகிமை அவரது வானத்தை போல நீல நிறமாக இருக்கிறார். நாமும் பாவம் நிறைந்தவர்களாக சிவப்பு மனிதர்களாக இருக்கிறார். இந்த சிவப்பு மனிதன் அந்த நீல நிறமுள்ள தேவனுடைய சமூகத்தில் பிரசனத்தில் வருபவர்கள்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை தாமதமாக மாற்றுகிறார். நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றுகிறார். இதை தெளிவுபடுத்துவதற்காக
ஆண்டவராகிய தேவன் மோசைக்கு ஆசிரியர் கூடாரத்தினுடைய எல்லா துறைகளையும் நீல நிறம், ரத்தாபர நிறம், சிவப்பு நிறம் என்று மூன்று நிறத்தை வைத்து அதை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஆண்டுகளாக நாம் இந்த மூன்று காரியத்தை நம்முடைய சரீரத்திலே நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன், நாம் மனுஷனாக இருக்கிறோம், நாம் விரைவினர்கள், நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், நாம் எளிதாக பாவத்தை விடக்கூடியவர்கள், நாம் பாவிகளாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மத்தியில் அற்றவர்களாக இருக்கிறோம். இந்த பாவ மனுஷனை மீட்பதற்காக நீல நிரம்பியுள்ள தேவன் நம்ம இடத்துல வருகிறோம். நாம் தாமர சவப்பாக ராஜ்யத்தின் வாசனையாக அப்படிப்பட்ட ஒரு இடமான பாக்கியங்கள் இந்த செய்தியை கேட்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் நாமே